குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலும் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் பொழுதும் கர்த்தரே உங்களுக்கு பலனாய் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும். நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார். உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களை பார்த்து நீங்கள் ஆண்டவரை அன்பு கூறுகிறீர்களா என்று கேட்டால், எஸ் பிரதர் என்று திட்டமாய் சொல்லுவீர்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தரில் அன்பு கூறுவது என்றால் எப்படி? அன்பு என்பது மனதில் அல்ல, அதை செயலில் நாம் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கணவன் மனைவி மனதிற்குள்ளே அன்பு வைத்திருந்தால் எப்படி புரியும்? அதை செயலில் காண்பிக்கும் போதுதான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்ததை மனதிலே வைக்கவில்லை. தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அதை கிரியைகளில் செயலில் காண்பித்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அல்லவா? அப்படியானால் நாம் ஆண்டவரில் எப்படி அன்பு கூற முடியும்? ஆண்டவரில் அன்பு கூர்ந்தால் நாம் ஆண்டவரோடு பேசாமல் இருக்கவே முடியாது. நாம் யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களோடு நாம் நிச்சயம் பேசுவோம் அல்லவா? அப்படியானால் காலையிலே எழுந்த உடனேயே இந்த புதிய நாளுக்குள் என் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தாரே, அப்பா உமக்கு நன்றி என்று அவரோடு பேசுகிறவன் அவரில் அன்பு கூறுகிறவன். இரண்டாவது, எனக்காகவே என் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை எழுதி கொடுத்தாரே, என் ஆண்டவரின் அன்பு கடிதங்கள் அல்லவா என்று ஆண்டவருடைய வேதத்தை ஆர்வத்தோடு முழங்காலில் நின்று தியானிக்கிற மனுஷன் ஆண்டவரில் அன்பு கூறுகிறவன். மூன்றாவது, வாரத்துக்கு ஒரு முறை தேவனுடைய வீட்டுக்கு சென்று தேவ பிள்ளைகளோடு இணைந்து கடந்த வாரமெல்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறவன் ஆண்டவரில் அன்பு கூறுகிறவன். நான்காவது, ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், ஆண்டவருக்கு சிறந்த காணிக்கைகளை நான் கொடுப்பேன் என்று உற்சாகமான காணிக்கைகளை தேவனுக்கு செலுத்துகிறவன் ஆண்டவரில் அன்பு கூறுகிறவன். இன்னும் அதிகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன், வேதத்தின்படி நான் சொல்ல விரும்புகிறேன், தன் சகோதரனில் அன்பு கூறுகிறவன் கர்த்தரில் அன்பு கூறுகிறவன். இந்த காரியத்தில் தான் அநேகர் இடறி போயிருக்கிறார்கள். சொந்த சகோதரனில் அன்பு கூறாமல் காணாத இரவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று வேதம் ஒரு கேள்வி கேட்கிறது அல்லவா? தெய்வ பிள்ளைகளே, உங்கள் சகோதர சகோதரிகளோடு அன்பாய் இருங்கள். ஒரு தாய் வயிற்றிலே உங்களோடு பிறந்த உங்கள் சிப்லிங்ஸ் என்று அழைக்கப்படுகிற உங்கள் சொந்த சகோதர சகோதரிகளில் அன்பு கூறுங்கள். அவர்களோடு எப்பொழுதும் சமாதானமாக இருக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவரில் அன்பு கூறுகிறீர்கள் என்று ஆண்டவர் அறிந்து கொள்வார். கடைசியாக சொன்னார், ஒருவனில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்வான். இப்பொழுது நாம் தியானித்த இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கை கொண்டு நடந்தாலே
நீங்கள் கர்த்தரில் அன்பு கூறுகிறீர்கள் என்று ஆண்டவர் அறிந்து கொள்வார். செய்வோமா? ஆண்டவர் அன்பு கூறுகிறது நிரூபித்து காண்பிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் மகிழ்ந்து களிகூர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் யாராலும் அளக்கவே முடியாதப்பா. கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவங்களுக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த நீர் ஆண்டவரே எங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. மீண்டும் ஒரு நாள் வந்து எங்களை அன்போடு அழைத்து கொண்டு போகிறீர். உம்முடைய அன்பு மாறாத அன்பு அப்பா. நாங்களும் உண்மையில் அன்பு கூற எங்களை அர்ப்பணிக்கிறோம். மனித அன்புகளுக்காக ஏங்கி ஏமாந்து போய் இருக்கிறோம். ஆனால் உண்மையான அன்புடையவர் நீர். மாறாத, மாசற்ற, தூய்மையான அன்புள்ள உம்மில் நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தின்படி ஆண்டவரே, அடியனும் இந்த செய்தியை கேட்ட அன்பு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் உண்மையில் அன்பு கூர்ந்து மகிழ்ந்து களி கூறுவார்களாக. உம்முடைய பிள்ளைகளை மனதார நீர் ஆசீர்வதியும். இன்றைக்கும் கூட யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளோடு, என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இந்த காலையில் இந்த ஆடியோவை கேட்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். அவருடைய தேவைகளை சந்தித்து, அவர்கள் பிரச்சனைகளை மாற்றி, அவர்கள் போராட்டங்களை மாற்றி, நோய்களை குணமாக்கி, அற்புதங்களை செய்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.